ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபியானந்த் லைஃப். இன்றைக்கி நம்ம வெந்தயக்கீரை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெந்தயக்கீரையை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு தாளித்து விட்டுக்கலாம். ஒரு வாண்டலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்குவோம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வணங்கினதும் 4-5 பல் பூண்டை தோல் உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்திக்கலாம். வெங்காயம் பூண்டு நல்லா வணங்கினதும் 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். தக்காளி நல்லா வணங்குறதுக்கோசரம் கொஞ்சமாக உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரையும் வணக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்தாச்சு. நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கீரையை சேர்த்திக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வணங்கி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கீரை சுருண்டு நல்லா வணங்கி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்தி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்குவோம். நெக்ஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம தக்காளி வணங்கும் போதே உப்பு சேர்த்தணும். பத்தலைன்னா உப்பு கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து வந்துச்சுன்னா நம்மளுடைய வெந்தயக்கீரை சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.